மார்ச் 2018இல் ஆப்கானிஸ்தானில் போரின் நடுவில் லஷ்கர்காவில் ஒரு வழக்கமான வாகன தணிக்கையின் போது சார்ஜென்ட் ஜான் கின்லி மற்றும் அவரது அமெரிக்க இராணுவ சிறப்பு படைப்பிரிவு தலிபான் திறக்குண்டுகளால் தாக்கப்பட்டு அவர்களின் மொழிபெயர்ப்பாளரின் உயிரை பறித்தது. அவர் பணத்திற்காக மட்டுமே பணிபுரிவதாக கூறும் விசுவாசமான ஆனால் எரிச்சலூட்டும் மொழிபெயர்ப்பாளரான அகமது அப்துல்லாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். ஒரு இரகசிய கடத்தல் பணியின் போது கின்லி அகமது முன்பு தலிபான்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார், ஆனால் அந்த அமைப்பு அவரது மகனை கொன்றபோது தப்பி ஓடினார். பின்னர் ஒரு ஆப்கானிய சிப்பாயின் உதவியுடன் கின்லியின் அணியை ஒரு தலிபான் பிரிவின் பதுங்கியிருந்து அகமது காப்பாற்றி கின்லியின் மரியாதையை வென்றார். பாக்ராம் விமான தளத்திற்கு வடக்கே சுமார் 100 கிழக்குகள் 62 மைல் தொலைவில் உள்ள கிளர்ச்சியாளர் ஆயுத களஞ்சியத்தை சரிபார்க்க மற்றொரு சோதனையின் போது தலிபான் வலுவூட்டல்கள் கின்லியின் பிரிவை தாக்கி அவரையும் அகமதுவையும் தவிர மற்ற அனைவரையும் கொன்றனர். இருவரும் நடந்தே தப்பி பல தலிபான் போராளிகளை கொன்றனர். ஆப்கானிஸ்தானின் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் விமான தளத்திற்கு திரும்புவதற்கு அவர்கள் செல்ல முற்படுகையில் அவர்கள் மீண்டும் கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் கின்லியின் நெற்றியில் ஒரு பெரிய குத்து காயத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு அவரை காயப்படுத்த முடிந்தது. அஹ்மத் தலிபான் போராளிகளை கொன்றுவிட்டு கின்லியை மீண்டும் விமான தளத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். சில அனுதாபமுள்ள ஆப்கானியர்களின் உதவியை நாடிய அகமது நாட்டின் துரோகமான மலைத்தொடர் வழியாக கின்லியை ஓட்டி அவர்களை வேட்டையாடும் தலிபான்களை தவிர்க்கிறார். பல நாட்களுக்கு பிறகு அஹ்மத் மற்றும் கின்லி பாக்ராம் அருகே வந்து தலிபான் போராளிகளால் தாக்கப்பட்டனர். அகமது தீவிரவாதிகளை கொன்றார், ஆனால் சிறிது நேரத்தில் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டார். 3 வாரங்களுக்கு பிறகு கலிபோர்னியாவின் சாண்டா கிளாரிட்டாவில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட கின்லி தான் எப்படி காப்பாற்றப்பட்டார் என்பது பற்றி தெரியவில்லை, ஆனால் அதில் அகமதுவின் பங்கை புரிந்து கொள்கிறார். தம்பதியரின் புகழ்பெற்ற தப்பிப்பிழைப்பால் அகமதுவும் அவரது குடும்பத்தினரும் நிலத்தடிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை அறிந்த பிறகு கின்லி அவர்களுக்கு அமெரிக்க விசாவை பெற முயற்சிக்கிறார், ஆனால் பயனில்லை. அகமதுவின் கடனை திருப்பிச் செலுத்த இயலாமையால் உணர்ச்சிவசப்பட்டு கின்லி இறுதியாக அவரை காப்பாற்ற முடிவு செய்கிறார். மேலும் விசாவை பெற அவரது முதலாளி கர்னல் வோக்ஸின் உதவியை பெறுகிறார். ஜான் கே என்ற மாற்றுப்பெயரில் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பிய கின்லி ஒரு தனியார் இராணுவ ஒப்பந்தக்காரரான பார்க்கரை சந்திக்கிறார். அவர் முதலில் அகமதுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ஆதரவளிப்பதாக உறுதியளிக்கிறார். பார்க்கர் அஹ்மத்தின் சகோதரர் அலியுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார். அவர் தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி முழுவதும் கின்லியை அடைய நிர்வகிக்கிறார். இந்த செயல்பாட்டில் அவர் சாலையோர சோதனை சாவடியை கிட்டத்தட்ட தவறவிட்ட பிறகு பல கிளர்ச்சியாளர்களை கொன்றார். கவனக்குறைவாக தலிபான்களை எச்சரித்தார். வேறொரு இடத்தில் வோக்ஸ் விசாக்கள் செயலாக்கப்பட்டு பார்க்கரிடம் இருப்பதாக கின்லிக்கு தெரிவிக்கிறார். இறுதியாக அகமதுவின் மறைவிடத்திற்கு வந்து கின்லி அவரையும் அவரது குடும்பத்தினரையும் அமெரிக்காவிற்கு பின்தொடரும்படி சமாதானப்படுத்துகிறார். இதற்கிடையில் பார்க்கர் கின்லியின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இருவரும் தலிபான்களுக்கு தங்கள் தரவரிசை காரணமாக அச்சுறுத்தலை உணர்ந்து விமான ஆதரவை வழங்க AC-130 ஏற்பாடு செய்கிறார். இதற்கிடையில் கிளர்ச்சியாளர்கள் கின்லியை தாக்குகிறார்கள். அவர் அகமதுவின் குடும்பத்துடன் அருகிலுள்ள தருந்தா அணைக்கு தப்பிச் செல்கிறார். தலிபான் படைகளை நெருங்கி அவர்கள் ஒரு நீண்ட துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபடுகிறார்கள். அது வெடிமருந்துகள் தீர்ந்து விடுகிறது. இருப்பினும் ஒரு AC-130 வந்து வேலைநிறுத்த படையை அழிக்கிறது. அச்சுறுத்தல் நடுநிலையான நிலையில் கூடுதல் வலுவூட்டல்களுடன் பார்க்கர் வருகிறார். அவர் தனது அடையாளத்தை மறைக்காமல் இருந்திருந்தால் கின்லியின் பணியை முழு மனதுடன் ஆதரித்திருப்பார் என்று அவர் வலியுறுத்துகிறார். மீண்டும் பாக்ராமில் குழுவானது ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற ஒரு விமானத்தில் ஏறுகிறது. அவர்கள் வெளியேறும்போது கின்லியும் அகமதுவும் ஒருவரையொருவர் தலையசைத்து ஒருவருக்கொருவர் தங்கள் பரஸ்பர மரியாதையை மீண்டும் உறுதிப்படுத்தினர். தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகு
அந்த அமைப்பு அமெரிக்க இராணுவத்துடன் இணைக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஆப்கானிய மொழிபெயர்ப்பாளர்களை கொன்றது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் இன்னும் தலைமறைவாக